எண் 21 பி. மதுமிதா. அவையோர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் பி. மதுமிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மரங்களை தாங்கி பிடிக்கும் வேர்களைப் போல நம் மார்னிங் ஸ்டார் பள்ளியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் தாளாளர் ஐயா அவர்களுக்கும், மரக்கிளைகள் போலிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மரங்களில் பூவாக காயாக கனியாக இருக்கும் என்னை போன்ற மாணவ செல்வங்களே, தலைப்புக்குள் அழுகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை என் கருத்தை கேட்பதற்காக. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இச்சொற்றட திருக்குறளில் பெருமை என்ற அதிகாரத்தில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குறளின் மூலம் வள்ளுவர் பிறப்பின் சிறப்பை பற்றி கூறுகிறார். எல்லா மக்களும் பிறப்பினால் சமமே. அவரவர் செய்யும் செயல் வேறுபாடுகளால் மட்டுமே பெருமை வரும் என்கிறார் சாலமன் பாப்பையா. நாம் செய்கின்ற காரியங்களில் எப்போதும் துணிவும் சீரிய எண்ணங்களும் வேண்டும். இவ்வகையான நல்லெண்ணங்கள் நமது உள்ளத்தில் வாய்க்க பெறின் நமது வாழ்வு உயர்நிலையினை அடையும். இதையே திருவள்ளுவர் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்கிறார். ஒரு மனிதனுடைய மேன்மை எனப்படுவது அவனது உள்ளத்தில் உள்ள உயர்ந்த பண்புகள் தான். மனிதனை மனிதன் மதித்து அவனது உள்ளத்தில் உள்ள உயர்ந்த பண்புகள் தான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலச்சாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்கிறார் பாரதியார். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். இது மட்டுமின்றி இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லின் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்து கொள்வோம். நம் மொழிகள் வேறாகினும் நம் ஒரு தாய் மக்களே, நம் நிறங்கள் வேறாகினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.